இனிய வணக்கங்கள் உறவுகளே. ஒரு அழகான கதை இது. ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உணர்ச்சி போராட்டம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பார்க்கு சென்னையில், அவர் பெரியவர், வயசானவர், இராணுவத்தில் பணியாற்றவர், அதுக்கப்புறம் ஓய்வு, மனைவி இழந்தவர், ஒரே ஒரு மகள், அவளையே இழந்துட்டாருன்னு சொல்லலாம். மனசு சமயத்தில் மனைவியை நினைக்கும், மகளை நினைக்கும், தனிமையை நினைக்கும். இப்படி ஒரு பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நல்ல நாணயமான மனிதன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவருக்கு பென்ஷன் வருது, போதும். எளிய வாழ்க்கை, வாடகை வீடு தான். அவருக்கு அன்னைக்கு மன நிம்மதிக்காக ஒரு பார்க்குக்கு போறாரு. அங்கே ரொம்ப நேரம் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. புத்தகம் படித்தல், எழுதுதல், யாராவது நண்பர்கள் கிடைச்சா பேசுறது, அவர் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இது மூணு தான். திரைப்படமோ டிவி நிகழ்ச்சியோ பெரிய அவருக்கு ஆர்வம் கிடையாது. அங்கே ஒரு குழந்தை நல்ல குண்டா, சவுப்பா, சுருட்ட முடியா அழுதுகிட்டே நிற்குது. குட்டி குழந்தை, வயசு ஒரு 3 வயசு இருக்கும். இவருக்கு கிட்ட போய் பார்க்கலாமான்னு ஆசை. ஏதாவது போய் பார்த்தா குழந்தை பிடிச்சிட்டா திருட வந்துட்டான்னு சொல்லிட்டு யாராவது நான் பிடிச்சிடுவாங்கிற பயம். கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, அது குழந்தை அலறுது. இவருக்கு மனசு வலிக்குது. போய் குழந்தைய தூக்கி அதுக்கு ஒரு ஸ்வீட் அந்த பக்கத்தில் இருக்க கடைகளில் வாங்கி கொடுத்து, விளையாட்டு பொம்மையில் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறார். அந்த குழந்தை என்னமோ தெரியல, இவர்கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்குது, பாசமாயிடுது. அவர் நண்பர் அங்கே வராரு, விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, யாருன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்கு, மனசு கேட்கல, தூக்கிட்டு வந்து. பரவாயில்ல, வா எடுத்துட்டு வா, நீ ஒரு தனி ஆள், கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு, உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும், வா நம்ம முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐயா, இந்த மாதிரி நான் பார்க்க போயிருந்தேன், இவர் என்னோட நண்பர், நான் அந்த குழந்தைய பார்த்தேன், அழுதுட்டு இருந்துச்சு, அது கொஞ்சம் விளையாட்டு பொருள்லாம் வாங்கி கொடுத்து அழுகிய நிறுத்திட்டேன். இப்போ குழந்தை என்கிட்ட தான் இருக்குது, பாருங்க, நான் குழந்தை, நான் என்ன பண்ணுறது ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வந்திருக்கீங்க? வெறும் ஐடி கார்டு கொடுக்குறாரு, நான் இராணுவத்தில் இருந்திருக்கேன். பரவாயில்லைங்க ஐயா, உங்கள் விலாசத்தை கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்களே குழந்தைய வச்சுக்கங்க. இங்கே குழந்தைய வச்சுக்கிறதுக்கான வசதிகள் இங்கே இல்லை. யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், நீங்கள் குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரிங்க ஐயா, பரவாயில்ல, இது ஏதோ தெய்வம் தந்த பரிசு அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைய கூப்பிட்டு வந்து அதுக்கு பால் பாட்டில் வாங்கி பாலை காய்ச்சி ஊற்றி பால் கொடுத்து சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கிறார். அவர் தூங்க வைக்கும் போதெல்லாம் அவருடைய நினைவுகள் தன்னுடைய மகளை வளர்த்தது, அவளை பாசமாக பார்த்துக்கிட்டது, அந்த நேசமாக இருந்தது, தன் மனைவியோடு அந்த குழந்தையை வளர்த்தது, இந்த நினைவுகள் தான் அவருக்கு திரும்ப 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 வந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை ஒரு வளருது, வளர்ந்து அது ஒரு 21 வயசு ஆயிடுது. இவர் சென்னையிலிருந்து ஓசூர் போயிடுறாரு. அங்க ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டுருந்தாங்க. அதில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இங்கே ஓசூரில் வேலை கொடுக்குறோம், ஒரு கம்பெனியில் நிர்வாகத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுன்ற மாதிரி. இவருக்கும் சரி, பேத்திக்கிட்ட கேட்டார், என்னம்மா சுபதி என்ன சொல்கிறேன்? அந்த பொண்ணு சொல்லிச்சு, தாத்தா நீ போயிட்டு வா தாத்தா, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது,
அதனால ஒன்றும் தவறு கிடையாது தாத்தா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஓசூரில் போய் தங்கிட்டாங்க. நல்ல கிளைமேட் அங்கே. எப்படின்னா எப்போ மழை பெய்யுன்னு தெரியாது, எப்போ வெயில் காயுன்னு தெரியாது. ஒரு ஊட்டி கிளைமேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயா காலையில் எழுந்து வாக்கிங் போவார். அந்த வயசுலேயும் ஒரு மிடுக்கா உடம்பை பராமரிச்சு, எந்த கெட்ட பழக்கம் இல்லையா, பராமரிச்சுட்டு இருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணுவார். பேத்தியும் ஒழுக்கமான பொண்ணு. ஒரு நாள் மலை மேலே ஒரு கோயில் இருக்கு. எங்கள் ஓசூரில் நீங்கள் போகும்போது பாருங்க, அங்கே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்கும். ஒரு பெரியவர் சொன்னார், நான் மலை மேலே என்னால் வர முடியாது செல்லம், நான் கீழேயே உட்காந்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு தன்னுடைய பேத்தியே மேலே அனுப்புகிறார். படியிலிருந்து இறங்கி வர பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு என் பொண்ணு இல்லை இது. ஆமா, என் பொண்ணு மாலா தான் இது. இந்த ஊர்ல இப்படி இருக்காவ. ஆனா அவளுக்கு விரும்பினவனை கல்யாணம் பண்ணிட்டான்னு இவளுக்கு தெரியும். அவனை பத்தி விசாரிச்சாரு, ரொம்ப நல்ல பையன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் ஒரு துறையில ஒர்க் பண்றான், கூடவே வியாபாரமும் பார்த்துட்டு இருக்கான். மாலாவும் அவனுக்கு துணையா இருக்கான்றது புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்குன்றது தெரியும். இந்த செய்திகள் இவருக்கு காது வாக்கில் வந்து விழுந்துரும். ஆனா மகளை பார்க்க விருப்பம் இல்லை. மகளுக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு சங்கடம். அப்பாவை பார்த்தா நெகிழ்ந்துருவோமே, நம்ம அன்பால நெகிழ்ந்து போயிடுவோமே, அவ்வளோ அருமையா வளர்த்தாரு. அப்பா நல்லா வளர்த்தாரு. தன்னோட புருஷன் அப்பாவை போலவே பார்த்துக்கிறாரு. இந்த 2 உறவுகளுமே அருமையான உறவுகள். இதுல என்ன அவளுக்கு ஒரே ஒரு வருத்தம், சாமி கிட்ட வேண்டிட்டு வரான்னா அவருடைய 3 குழந்தையில ஒரு குழந்தைய காணும். சென்னைக்கு சுற்றுலா போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குழந்தைய அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது எங்க பார்க்லையா, அல்லது வள்ளுவர் கோட்டத்திலையா, அல்லது கடற்கரையிலையா, எங்கேன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க காபந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. மீதி 2 குழந்தைகள் இவங்களோட வளர்ந்துச்சு. 2 குழந்தைகளுக்கும் வயசு, ஒரு குழந்தைக்கு 17, ஒரு குழந்தைக்கு 19. இவரோட பேத்தி சுமதிக்கு 21 வயசு. அப்பாவை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சங்கடம். அப்பா காலில் வந்து விழுந்துடுறான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். சரவணன்னு பேரு. இங்க ஓசூர்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறாருப்பா. அது இல்லாம ஒரு வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தில் நானும் துணையா இருக்கேன்ப்பா. 2 குழந்தைகளுக்கு மொத்தம் 3 குழந்தைகள்ப்பா. இப்ப என்கிட்ட 2 குழந்தைகள் இருக்காங்க. இதை பாருங்கப்பா, உங்க பேத்திகள. இது உங்க தாத்தா தெரியுதா? நீங்க பார்க்கல, நீங்க பார்க்கறதுக்கு வழி கொடுக்கல. நான் தான் தடையா இருந்தேன். அந்த உங்க 2 பேரையும், தாத்தாவையும் பேத்தியும் பார்க்க விடாம இருந்தது நான் தான். சரவணன் சொன்னான், கொஞ்சம் மாலா, அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாரு. சரவணன் சொல்றான், ஐயா, என் பேர் சரவணன் ஐயா, உங்க பொண்ணை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோட ஆசை. மாலா சொன்னா, உங்ககிட்ட சொன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க, நான் வேற ஜாதிக்காரன். அவ சொன்னா, எங்க அப்பா ஜாதியை பெருசா விரும்புறவரு அப்படின்னு அவ சொன்னான். பெரியவர் சொன்னாரு, எனக்கு ஜாதி மதம்லாம் இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஓகே, நடந்து போச்சு. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? அது போதும், நான் நல்லா இருக்கேன். அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஓசூர்ல தான்மா இருக்கேன். அப்பா நீங்க தனியாவா இருக்கீங்க? வேற கல்யாணம்? உங்க அம்மா இருந்த இடத்துல வேற ஒருத்திக்கு இடம் கிடையாது. ஆனா நான் தனியா இல்ல, என் கூட ஒரு பேத்தி இருக்கா. மலை மேல கோயிலுக்கு போயிருக்கா, வந்துருவா இப்போ. அந்த பேத்தி நானும் சந்தோஷமா வாழணும். அப்பா நீங்க கல்யாணமும் பண்ணிக்கல, பேத்திங்கிறீங்க. அப்பா புரியலப்பா எனக்கு.
இல்லை செல்லம், இந்த பேத்தி ஒரு பார்க்கில் கண்டெடுத்தேன். சென்னையில் நான் இருக்கும்போது ஒரு பார்க்கில் யாருமே இல்லாமல் இந்த குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. அதை எடுத்து நான் தான் வளர்த்தேன். அவளுக்கு 21 வயசாகுது. இப்போ கோயிலேருந்து வந்துடுவா பாரு. இப்போ அழகா இருப்பா. உன்னைய சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருப்பியோ அப்படி இருப்பா பாரு. அப்பா, அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, என் குழந்தைப்பா. நான் தான் தவறு விட்டுட்டேன். சென்னைக்கு வரும்போது நாங்கள் தான் பார்க்கில் தவறு விட்டுட்டோம். நாங்களும் அலைஞ்சி தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் அந்த ஒரு புகார் கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் வளர்க்கறது உங்கள் பேத்தியதான். அப்பா, போனது போட்டுப்பா. இனிமேலாவது ஒத்துமையா சந்தோஷமா வாழுமா. உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்ப்பா அப்படின்னு சரவணன்னு காலில் விழுந்துட்டான். இந்த பொண்ணு மாலாவும் காலில் விழுந்துருச்சு. அதுக்குள்ள சுமதி வந்துட்டான். சுமதி வந்த உடனே பார்க்குறா, தாத்தா இது யாரு, இது யாரு, இந்த 2 பொம்பளை பசங்க நிற்கிறாங்களா, அது யாருன்னு கேட்குறேன். மாலா கிட்ட சொல்றாரு பெரியவர், அம்மா மாலா, நல்ல உன் பொண்ணு சுமதி, உன் பொண்ணு, உன்னுடைய சரவணன் உன்னோட அப்பா, இந்த 2 பேர் இருக்கிறாங்களே உன்னுடைய தங்கச்சிங்க. ஏதோ காலத்தின் கோளாறு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மளை பிரிச்சிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோமா. இனிமேல் ஒன்றா இருப்போம், சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு போயிட்டார். சரவணுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. தனக்கு ஒரு மாமனார் கிடைச்சார். அந்த உறவே அவனுக்கு இல்லையே பாவம். இந்த மாலாவுக்கு சொல்லவே வேண்டாம், தன்னுடைய அப்பா, உயிருக்கு உயிரான அப்பா கிடைச்சிட்டாரு. அம்மா இல்லாத ஒரு குறைய தெரியாமையே வளர்த்தவர் அவர். இந்த இணைந்த குடும்பங்கள் இணைந்தன, பிரிந்த உறவுகள் இணைந்தன, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்க வாழட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.